தினேஷ் அதாவது கப்பு வாங்கினவுடன் இப்போ கப்பு வாங்கிட்டாரு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு இவருக்கு ஒரு கேள்வி எழுந்ததுன்னா, கப்பு வாங்கின அடுத்த கையோட எட்ரா வண்டியை பெங்களூருக்கு அப்படின்னு நேராக பெங்களூருக்கு போகிறாங்க. ரக்ஷிதா சென்னையில் தான் இருக்காரு, ஏன் பெங்களூருக்கு போகிறாருன்னு தெரில. சரி, நேராக பெங்களூருக்கு போகிறாரு. போயிட்டு அந்த கப்போட இந்தா உன்னால் சீசன் 6 வெற்றி பெற முடியல, நான் வெற்றி பெற்றுட்டேன் இந்தா அப்படின்னு ஃபஸ்ட்டு கொடுப்பாராம். கொடுத்த உடனே கொடுத்துட்டு ஏதாவது அவங்களுக்குள்ளே ஒரு ப்ராப்ளம் இருக்கு இல்லையா, அதை பேசி தீர்த்துறது தான் ஒரு விஷயம். சப்போஸ் கப்பு கிடைக்கலன்னா அவங்களுக்கு பிடிச்சது ஒரு பால்கோவா, ஏதோ ஒரு பால்கோவா சொல்கிறாரு. அந்த பால்கோவா வாங்கிட்டு நேராக அங்கே போக போகிறாரு. அங்கே மொத்தம் இங்கே முடிச்சுட்டு நேராக ரச்சிதாவை பார்க்க தான் போகிறாருங்க. என்ன ஒரு பெரிய பிரச்சனைனா, அந்த அம்மா இவருக்கு சப்போர்ட்டே பண்ண மாட்டேங்குதே சோஷியல் மீடியாவில். ஐயோ பாவம், ரொம்ப காதல் வயப்பட்டு இருக்கார். மனைவி தானே அவங்க, பிரிஞ்சிருக்காரு, சேரணும்னு நினைக்கிறார் போல இருக்குது தினேஷ். அவங்க சேரவே வேணாம், எனக்கு தனிமையே போதுங்கிறாங்க. நம்ம அவங்க பிரச்சனைக்குள்ளே போக விரும்பல. பட் இவர் இங்கே ஆசையாக பேசுகிறாரு. அதுக்கு அடுத்தது ஒரு ஃபேன் மீட் நடத்த போகிறாரு. ஏன்னா இவ்வளோ நாள் அவரை உள்ளே வச்சுருக்காங்க, அவங்களுக்கு ஒரு நன்றி தெரிவிக்கிற மாதிரி ஒரு நிகழ்வை அவர் பண்ண போகிறாருன்னு சொல்லியிருக்காரு. ரெண்டாவது நடத்துகிறாரு. ஃபஸ்ட்டு இதை பற்றி உங்கள் கருத்து நாங்கள் பாவம் எமோஷ்னலாக இருக்குது, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது.